அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் மாசத்தோட பலன் ரெடியா இருக்கு. எல்லா ராசிக்கும் எடுத்து வச்சிருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் போடுறதுக்கு நேரம் இல்ல. எந்தெந்த ராசின்னு நீங்க உங்க உங்க ராசிக்கு ஆ செப்டம்பர் மாத பலன் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ, உங்களோட கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு நான் வீடியோ ரெடி பண்ணி போடுறதுக்கு ரெடியா இருக்கேன். அடுத்து இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆ ஹைப் குடுங்க. நெறைய வீடியோஸ் வரா மாதிரி பாருங்க. அதுவும் இல்லாம கண்டிப்பா இந்த முறை செப்டம்பர் மாசத்துக்கு எந்த ராசிக்கு பலன் வேணும்னு நீங்க கேட்குறீங்களோ, அந்த ராசிக்கு மட்டும் தான் வரும். அது தனித்தனியாவே 2, 2 நிமிஷமா போடுறதா இருக்கு. நீங்க உங்களோட விருப்பத்துக்காக தான் அதுவும் செய்யப்போறேன். உங்களுக்கு உங்க ராசிய கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆ எங்களுக்கு உங்களோட ஆதரவு இருக்குன்றது நல்லாவே தெரியும். இப்போ தேதி பார்த்தீங்கன்னா, 2/9/2025 விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா, தசமி திதி மறுநாள் காலையில 3:50 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு ஏகாதசி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, இரவு 9:49 வரைக்கும் மூல நட்சத்திரம் இருக்கு தனுசு ராசியில. அதுக்கு பிறகு பூராட நட்சத்திரம் இருக்கு. சந்திரன் வந்து தனுசு ராசியில இருக்காரு. அது ரிஷப ராசிக்கும் ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா கார்த்திகை, ரோகிணி நட்சத்திரத்துக்கு இருக்கு. யோகம் பார்த்தீங்கன்னா, அமிர்த யோகமும் இருக்கு. இரவுக்கு மேல சித்த யோகமும் இருக்கு. ஆ இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா, காலையில 5:57க்கும், சூரியன் மறைவு மாலை 6:19க்கும் இருக்கு. நல்ல நேரம் காலையில 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை இருக்கு. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை 3 மணி 13 நிமிடத்திலிருந்து 4:46 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் காலையில 9:03லேருந்து 10:35 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா, பகல் 12:8லேருந்து 1:41 வரைக்கும் இருக்கு. இது திருக்கணிதப்படி ராகு காலமா இருக்கும். அதாவது கெட்ட நேரங்களா இருக்கு. மூல நட்சத்திரத்தில பொறுத்தளவுக்கு நான் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளா தான் இருக்கு. செவ்வாய்க்கிழமைன்றனால இன்னைக்கு சுபகாரியங்கள் இருக்காது. தசமி திதின்னு சுபகாரியங்கள் செய்யலாம். ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு நிதானம், ரிஷப ராசிக்கு நன்மை, மிதுன ராசிக்கு ஆதாயம், கடக ராசிக்கு உதவி, சிம்ம ராசிக்கு நிதானம், கன்னி ராசிக்கு விரயம், துலாம் ராசிக்கு புகழ், விருச்சிக ராசிக்கு புகழ், தனுஷ் ராசிக்கு சந்தோஷம், மகர ராசிக்கு பாசம், கும்ப ராசிக்கு பாசம், மீன ராசிக்கு நம்பிக்கை. இது கிரகநிலைகள் எல்லா கிரகநிலைகளும் வச்சு சொல்லப்படுற ஒற்றை வார்த்தை ராசி பலன். இது சந்திரனை பொறுத்து ராசி பலன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அதை பார்ப்போம். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு நாள் கொஞ்சம் பதட்டங்கள்லாம் குறைஞ்சு ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கு. இருந்தாலும் செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் நிறையவே தான் இருக்கு. பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்துக்குள்ள பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் தள்ளி வைங்க. யாரையும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. பசங்களால் வீண் செலவுகள் இருக்கு. கூட பெற்றோரோட ஆ ஆறுதலான பேச்சு வந்து உங்களுக்கு மனசுக்கு நல்லா இருக்கும். கூட பிறந்தவங்களோட ஆதரவு இல்ல. அதே மாதிரி செய்கிற செயல்கள், காரியங்கள்ல கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கு. அது ரொம்பவே வருத்தத்தை அளிக்கிற மாதிரி இருக்கும். ஜென்ரிக்கா இன்னைக்கு வந்து ஆன்மீகம் இல்லைன்னா சம்பிரதாய விழாக்கள்ல கலந்துக்கிட்டு மனசுக்கு ஆறுதல் கிடைக்கிறது நல்லதா இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா முழுசா திருப்தி கிடைக்கிற மாதிரி இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் அதிகமான பதட்டம் இருக்கு. கடினமான சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு. எல்லாரையும் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா உங்களோட வேலைகள் நடக்கும். அதே மாதிரி உங்களோட செயல்களையும் காரியங்களையும் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட தேவையில்லாத தவறான கருத்து இருக்கு. புரிதல் தவறா போக வாய்ப்பு இருக்கு. அது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும். உங்க தொணக்கூட நல்லுறவு இருக்கணும்னா சகஜமான அணுகுமுறை தேவை. மனசு விட்டு சில விஷயங்கள பேசுறது நல்லது. பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் கையில் கொஞ்சம் இருக்கு. இருந்தாலும் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். முன்கூட்டியே திட்டமிட்டு உங்களுக்கு தேவையான பணத்தை மட்டும் கையில் வச்சுக்கோங்க. மீதி எதையும் பண்ணாதீங்க. பயனுள்ள வகையில் செலவு செய்ய வேண்டியது அவசியம். வீண் விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக முதுகுவலி இல்லைன்னா கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தியானம் இல்லை யோகா செய்யுங்க. ஓய்வு எடுக்கிறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமாக இருக்குது. நாளை வந்து மகிழ்ச்சியாக அமைதியாக கொண்டு போகிறது நல்லது.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. உங்களுக்கு சூழ்நிலைகள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏற்கனவே காலையிலேருந்து பதட்டங்கள், குழப்பங்கள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாதனால, எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி புதிய முயற்சிகள செய்யாம இருக்கிறது நல்லது. உங்களோட அணுகுமுறையில பொறுமையும், நிதானமும் ரொம்பவே தேவைப்படுது. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் உறுதியோட செய்றது நல்லது. கொஞ்சம் அன்றாட செய்யக்கூடிய வேலைகள்ல கூட இன்னைக்கு கவனமா இருக்க வேண்டியது அவசியம். உங்களோட பதட்டம், குழப்பம் மனசுல ஒருநிலை இல்லாத காரணத்தினால பல பிரச்சனைகள் தேடி வர வாய்ப்பு இருக்கு. பதட்டம் இல்லாம கேஷுவலா நாள கொண்டு போறது நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கு. யாரோட ஆதரவும் இல்லாம தனித்து விட்டா மாதிரி ஒரு வலி இருக்கத்தான் செய்யும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு மிதமான பலன்கள் இருக்கு. வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வேலைகள கையாளும்போது ரொம்பவே மா செய்ய வேண்டியது அவசியம். கவனக்குறைவுகள், தவறுகள் ஏற்பட வாய்ப்பா இருக்கு. அது உங்களோட வேலைக்கே பிரச்சனை ஆகுற மாதிரி இருக்கு. கவனம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட எந்த ஒரு குடும்ப பிரச்சனையும் கிளப்பாம இருக்கிறது நல்லது. இல்லன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அமைதி கெடுற மாதிரி இருக்கும். ஒருவருக்கொருவர் மனசு விட்டு பேச வேண்டியது அவசியம். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கிளறாம அமைதியா நாள கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். சேமிப்பு கரையாம பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கால்கள் மற்றும் தொடைகள்ல வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உடற்பயிற்சி செய்யுங்க, ஓய்வெடுங்க. ரிலாக்ஸா நாள கொண்டு போனீங்கன்னா, பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறமா இருக்கு. ரிஷபராசிக்காரங்களுக்கு நாள அமைதியாவும், பொறுமையாவும் கொண்டு போங்க. உறுதியோட எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. மனச ஒருமுகப்படுத்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி தர விஷயங்கள் நெறையவே இருக்கு. புதுசா நெறைய பேர சந்திக்கிற மாதிரி இருக்கும். புதிய உறவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. புதிய மனிதர்களோட உறவாடக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அது நல்ல ஒரு ஆதாயம், பலனையும் ஏற்படுத்தி குடுக்கும். அ உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு அனுபவபூர்வமான பாடம் இன்னைக்கு நெறையவே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நாள் உங்களுக்கு சந்தோஷமா போகும். சுபகாரிய முயற்சிகள்லயும் முன்னேற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். முடிவுகள் கிடைக்காது. ஏன்னா செவ்வாய்க்கிழமை ஆ நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கு. சந்தோஷத்துக்கும், மகிழ்ச்சிக்கும் குறை இருக்காது. பண வரவும் இருக்கு. அதனால குடும்பத்தோட அதிக அளவுல திருப்தியா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பும், அர்ப்பணிப்பும் நல்ல பலனை பெற்று தர மாதிரி இருக்கும். உங்களோட நேர்மையான அணுகுமுறை காரணமா பணியில சாதிக்கக்கூடிய நாளா இருக்கு. நல்ல அங்கீகாரமும், பாராட்டும் இன்னைக்கு உங்களுக்கு வேலையில இருக்கு. சந்தோஷமா இன்னைக்கு நாள நிறைவோட கொண்டு போகிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வளர்ச்சிக்கு உகந்த நாளா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட அன்பு பகிர்ந்துக்கிற நாள். ஆ 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு சந்தோஷமான தருணங்கள அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நாள் முழுக்க ஜாலியாவே போகும். ஒண்ணா வெளியில போக வாய்ப்பு இருக்கு. சந்தோஷங்கள் நிறைவா தான் இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் நல்லாவே இருக்கு. எதிர்பாராத பணவரவு இருக்கு. குடும்பத்தோட வெளிய போறதுக்கும், செலவுகள் செய்றதுக்கும் அது நல்லாவே உதவியா இருக்கும். பணத்த பயனுள்ள வகையில செலவு செய்வீங்க. சேமிக்கவும் அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு. நெறைய திட்டமிட்டு பணம் சம்பந்தமான முடிவுகள் எடுத்து சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமா ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளா தான் இருக்கு. மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கறனால, நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் சாதகமா இருக்கும். உங்களோட அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீலமா இருக்கு. நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பாவும், ஜாலியாவுமே போகும். கவலை இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. உங்களுக்கு சந்தோஷம், சௌகரியம், மகிழ்ச்சி எல்லாமே இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. சுறுசுறுப்பான செயல்பாடுகள், உங்களோட தைரியமும், உறுதியும் நீங்க செய்ற காரியங்கள்ல நல்ல ஒரு வெற்றியை ஏற்படுத்தி குடுக்கும். நாள் முழுக்க அதிகமான மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட மன வலிமை அதிகமா இருக்கும். நீங்க செய்றதுக்கு எந்த காரியமா இருந்தாலும், சின்ன செயல்கள் மூலியமா, சின்ன முயற்சிகள் மூலியமா வெற்றிகள் பெறலாம். வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கு. எல்லா காரியத்திலயும் சந்தோஷம் நிறைவிருக்கும். குடும்பத்தில குடும்பத்தோட ஆதரவு உங்களுக்கு இது ரொம்பவே திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால எத பத்தியும் கவலைப்படாதீங்க. நாள் போற போக்குல அப்படியே அதே வேகத்துல போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள நேரத்துக்கு முடிப்பீங்க. அது உங்களுக்கு உங்களோட திறமைக்கும், உங்களோட செயல்திறனுக்கும் கூட வேலை செய்றவங்களால நல்ல ஒரு பாராட்டும், பேரும் கிடைக்கும். அவங்கள ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு நாளா இருக்கு. வளர்ச்சிக்கு உகந்த நாள்.
எதிர்பாராத விதமா பெரிய அளவுல பொறுப்புகளோ, இல்லன்னா பதவி உயர்வுகளோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு பொறுப்பையும் தட்டி கழிக்காதீங்க. ஒரு சிலருக்கு புதிய வேலைவாய்ப்புக்கான வாய்ப்பும் இருக்கு. பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நல்ல புரிதல் இருக்கும். நல்ல ஒரு 2 பேருக்குள்ளயும் உறவுல நல்லிணக்கம் அதிகமாவே இருக்கு. சந்தோஷமா, மகிழ்ச்சியா நாள் போகும். இனிமையான தருணங்கள அனுபவிக்க நாள் சாதகமா தான் இருக்கு. பசங்களோட எதிர்காலம் குறித்து முடிவுகள் எடுக்கலாம். பணம் விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமா தான் இருக்கு. இந்த நாள புதிய முதலீடுகள் செய்யலாம், சேமிப்பும் பண்ணலாம். ஆ செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கு. எது பத்தியும் கவலை இல்லை. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன உறுதி காரணமா ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளா தான் இன்னைக்கு இருக்கு. மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் நாள கொண்டு போவீங்க. எல்லா விதத்திலயும் பலன் தர விதமா தான் நாள் இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 8, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளி நிறம், வெள்ளி கலரா இருக்கு. நாள மகிழ்ச்சியாவும், ஜாலியாவும் கொண்டு போங்க. எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்புகளும், சில விஷயங்கள் தடை பிரச்சனைகள் நிலுவையில இருந்தது. அது எல்லாத்தையும் இன்னைக்கு கண்டிப்பா செய்ய வேண்டியதா இருக்கு. சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். உங்களோட நாள சீரான நிலையில கொண்டு போற மாதிரி கவனமா நீங்க செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. ஆ உங்களுக்கு ஏதோ ஒரு தனிமையான உணர்வு ஏற்படுற மாதிரி இருக்கு. பாதுகாப்பில்லாத உணர்வு இருக்கு. அதெல்லாம் சமாளிக்க வேண்டியது அவசியம். மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை செய்றது நல்லது. தைரியமா நாள உற்சாகமா கொண்டு போகறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. உங்கள நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு உங்களோட காரியங்கள தன்னிச்சையா செய்யுங்க. யாரும் இல்லன்ற வருத்தம் இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. நல்ல பலன காணணும்னா, நீங்க சில சௌகரியங்கள விட்டு குடுத்து கடின முயற்சியும், கடின உழைப்பும் தேவைப்படுது. உங்களோட குழப்பங்கள், உங்களோட வீட்ல இருக்கிற பதட்டங்கள் காரணமா வேலைகள்ல தவறுகள் ஏற்படாம, திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். வேலை பளு அதிகமா தான் இருக்கும். கவனமா பார்த்து செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. புரிதல் ஏற்படுத்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செய்றது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுக்காம ஜாலியா, கேஷுவலா கொண்டு போறது நல்லது. அவங்கள துணைய அனுசரிச்சுட்டு போனீங்கன்னா, பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு உங்களோட குடும்பத்துக்காக சில தேவையில்லாத செலவுகள செய்ற மாதிரி இருக்கும். அது தெரியும். தேவையில்லாத செலவுன்னு தெரிஞ்சே செய்ற மாதிரி இருக்கு. அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு. திட்டமிட்டு உங்களோட பணத்த பயனுள்ள வகையில செலவு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. சேமிக்கலனாலும் பரவால்ல. விரயம் பண்ணாம பார்த்துக்கங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சோர்வு அதிகமா இருக்கு. பதட்டம் அதிகமா இருக்கு. பிரார்த்தனை மேற்கொள்ளுங்க. ரிலாக்ஸா இருங்க. கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நிறமா இருக்கு. நாள அமைதியா கொண்டு போங்க. அடுத்த ராசி கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமா நாள் ஆரம்பிச்சாலும் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கு. நிறைய கடினமான சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியா வச்சுக்க சினிமாக்கு போங்க, பாட்டு கேட்கறது நல்லது. நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முயற்சி செய்கிறது நல்லது. சில பண இழப்புகள் இருக்கலாம், பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம், கடன் நெருக்கடி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. கவனமா சூழ்நிலைகளை கையாளுங்க. எந்த ஒரு காரணத்துக்காகவும் பதட்டமோ, கோவமோ படாதீங்க. எல்லா விஷயத்திலயும் இன்னைக்கு அமைதியா விட்டு கொடுத்து போறது நல்லது. எல்லா காரியங்கள்லயும் தடை தாமதங்கள் இருந்தாலும் பெருசா எடுத்துக்காம கேஷுவலா சகஜமா எடுத்துட்டு போனீங்கன்னா பெரிய அளவுல பிரச்சனைகள் இருக்காது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை செய்யும் போது கடினமான சூழ்நிலை இருக்கு. கூட வேலை செய்கிறவங்களால பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அவங்க கூட முடிஞ்ச அளவுக்கு நல்லுறவு பராமரிக்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா சிக்கல்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. கவனமாக பார்த்து உங்களோட வேலைகளை ஒரு முறைக்கு 2 முறை திட்டமிட்டு செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொணக்கூட பேசும்போது கவனமாக பார்த்து பேச வேண்டியது அவசியமாக இருக்கு. நீங்கள் உணர்ச்சி வசப்படுறதோ உங்கள் கையில் பண பிரச்சனைகள் இருக்கிறதையோ தொணக்கிட்ட கோவமாக காட்டுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தவிர்க்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்க்காம பார்த்துக்குங்க. வாக்குவாதங்கள் இல்லாமல் நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கடன் வாங்குகிற சூழ்நிலை இருக்குது. பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா பண விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்குது. கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல்நிலையில் பிரச்சனை இருக்குது. அதுக்காகவும் பணம் செலவு செய்யணும். உங்களுக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்குது. கவனமாக பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது. கன்னிராசிக்கு அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா
வெள்ளை நிறமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நாள பொறுமையா, அமைதியா கொண்டு போறது ரொம்பவும் நல்லதா இருக்கும். கவனமா இருங்க. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. துலாம் ராசிய பொறுத்தளவுக்கு சந்தோஷம், மனநிறைவு அதிகமா இருக்கிற நாள். உங்களோட செயல்கள், காரியங்கள்ல உங்களுக்கே ஒரு பிரமிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட ஒரு நல்ல உற்சாகமும், சுறுசுறுப்பும் நெறையவே இருக்கு. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்திக் குடுக்கும். இது அ உங்களுக்கு நல்ல ஒரு மன வலிமை அதிகமா இருக்கிறனால, எதிர்பாராத நன்மைகளும், எதிர்பாராத திருப்தியும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. விரு விருந்தினக விருந்தினர் வருகை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடும்பத்தில உற்சாகமாவும், சந்தோஷமாவும் வச்சுக்க வாய்ப்புகள் இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றம், பணவரவு நல்லா இருக்கு, சந்தோஷம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அ குடும்பத்தாரோட ஆதரவும், கூட பொறந்தவங்களோட ஆதரவும், நண்பர்களோட அ டைம் ஸ்பெண்ட் பண்றதும் இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு சந்தோஷத்த குடுக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில உற்சாகமான வாய்ப்புகள் இருக்கு. புதிய வேலை வாய்ப்புக்கும் வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்கங்க. சூழ்நிலைகள் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே இனிமையாவும், மகிழ்ச்சியாவும் இருக்கு. செய்ற வேலைகள்ல மகிழ்ச்சியோட செய்வீங்க. திருப்தியான மனநிலையோட உங்களோட வேலைகள்ல சிறப்பான பலன் தரா மாதிரி இருக்கும். வளர்ச்சிக்குரிய நாளா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நேர்மையாவும், அன்பாவும், பாசமாவும் பழகுவீங்க. குடும்பத்தில உறவினர்கள் வருகை 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அன்ப வெளிப்படுத்தி புரிதல் அதிகப்படுத்தி சந்தோஷமான நாளா போகும். இனிமையான தருணங்கள அனுபவிக்கிற நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமா இருக்கு. ஊக்கத்தொகை வகையில பண வரவு இருக்கு. அது சேமிக்கிறதுக்கு அப்படியே பிளான் பண்ணுவீங்க. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். தெளிவான சிந்தனைகள் நிறையவே இருக்கு. முதலீடு செய்யறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சேமிப்பு அதிகரிக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். திடமான ஆரோக்கியம். எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளா தான் துலாம் ராசிக்கு இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பிங்க் நிறமா இருக்கு. நாள மகிழ்ச்சியாவும், ஜாலியாவும், கேஷுவலா கொண்டு போங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கும் பிரச்சனைகள் அதிகமா இல்ல. ஆனா பொறுப்புகள் இருக்கு. கொஞ்சம் மனசுல வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். உங்களோட இலக்குகள அடையறதுக்கு நீங்க நாள் அந்த அளவுக்கு சாதகமா இல்ல. எந்த ஒரு பெரிய டார்கெட்டும் வச்சு இன்னைக்கு நாள்ல ஓடாதீங்க. உங்கள நீங்களே அமைதியாவும், மகிழ்ச்சியாவும் வச்சிருக்கிறது நல்லது. உங்களோட திறமையா நீங்க செயல்பட எல்லாரையும் அனுசரிச்சு போறது நல்லது. மனசு விட்டு பேசுங்க. சில விஷயங்கள்ல அ முக்கியமான முடிவுகள எடுக்கலாம். இருந்தாலும் எந்த ஒரு புதிய விஷயங்கள தவிர்க்க வேண்டியது அவசியம். குடும்பத்துக்குள்ள சின்ன அரசல் புரசல் இருக்கத்தான் செய்யும். பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கு. பணத்த கவனமா பார்த்துக்குங்க. மத்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கேஷுவலா நாள கொண்டு போறது நல்லது. நாள பொறுத்தளவுக்கு அமைதியா இருந்தீங்கன்னா, பெரிய பாதிப்புகள் இருக்காது. இன்னைக்கு உங்க வேலையில பொறுத்தளவுக்கு தவறுகள் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா உங்களோட வேலைகள திட்டமிட்டு செய்றது நல்லது. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்ங்க. அவசரப்படாதீங்க. சரி பார்த்துட்டு வேலைகள ஒப்படைக்கிறது நல்லதா இருக்கும். வேலையில பிரச்சனை இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அதிகமா இருக்கு. தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உறவுல பிணைப்பும், பாதிப்பும் ஏற்படுற மாதிரி இருக்கு. அனுசரிச்சு போங்க. விட்டு குடுத்து போங்க. நீங்க ஒதுங்கி இருக்கிறது உங்களுக்கு நல்லதா இருக்கும். தேவையில்லாத மன வருத்தத்தெல்லாம் தொணக்கிட்ட கோவமா காட்டாதீங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை வரவு நல்லா தான் இருக்கு. கையில இருக்கிற பணங்கள் நல்லாவே இருக்கு. அத பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் வருத்தத்த ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். செலவுகள கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. கவனமா பணத்த கையாள வேண்டியதும் அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. பிரார்த்தனை இல்லன்னா ஜெபம், மந்திரங்கள் சொல்றது உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லதா இருக்கும். விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு, அதிர்ஷ்ட திசை நிறம் பார்த்தீங்கன்னா ரெட் சிவப்பு கலரா இருக்கு. நாள மகிழ்ச்சியா, அமைதியா கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு கலவையான நாள். சில சௌகரியங்களும் விட்டு குடுக்குற மாதிரி இருக்கும். சில சந்தோஷங்களையும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். நாள் முழுக்க கொஞ்சம் அசௌகரியமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு நிதானமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். பொறுமையும், நிதானமும் இன்னைக்கு நாள் இருந்ததுன்னா, உங்களுக்கு நாள கொஞ்சம் சுமூகமா கொண்டு போகலாம். குடும்பத்தாரோட ஆதரவு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு வருத்தத்த ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆ செய்ற காரியங்கள் எல்லாமே தனியா யோசிச்சு செய்ய வேண்டியதா இருக்கு. அது உங்களுக்கு ஏதோ ஒரு வெறுமைய ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. எத பத்தியும் கவலைப்படாதீங்க. தன்னம்பிக்கையும், உறுதியும் உங்ககிட்ட இருந்ததுன்னா, நாள் உங்களுக்கு சுமூகமா போகும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு தவறுகள் செய்ய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களோட வேலைகள ரொம்பவே கவனமா கையாள வேண்டியது அவசியம்.
தொழில்லயும் சரி, வேலை செய்ற இடத்துலயும் உங்களோட திறமைகள பயன்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. அது முடியாது. கூட வேலை செய்றவங்களால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கவனமா யோசிச்சு நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட முடிஞ்ச அளவுக்கு அன்பான உணர்வுகள பகிர்ந்துக்கிறது நல்லது. இல்லன்னா பொறுமையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அ கவனமா, பொறுமையா கையாளுங்க. இல்லன்னா அமைதியா ஒதுங்கி போயிடுங்க. பேச்சுவார்த்தையே இல்லாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா செய்ற மாதிரி இருக்கு. பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. வீண் விரயங்கள், வீண் செலவுகள தேவையில்லாத செலவுகள பார்த்து தவிர்த்துருங்க. இல்லன்னா பணத்த அ விரயம் பண்ற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ரொம்பவே கவனம் தேவ. கண்கள் இல்லன்னா பல்கள்ல பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லது. தனுசு ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ப்ரவுன் நிறமா இருக்கு. நாள எது ஒரு விஷயம் செய்றதா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களுக்கு கொஞ்சம் வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம். பதட்டங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பய உணர்வு அதிகமா இருக்கு. காரணமா எந்த ஒரு விஷயத்திலயும் தேவையில்லாம வாக்குவாதத்தில ஈடுபடுற மாதிரி இருக்கு. அது தவிர்க்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி, தொணக்கூடியா இருந்தாலும் சரி, வேலை செய்ற இடமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலைகளையும் பொறுமையா கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வீண் பேச்சு தவிர்க்கிறது நல்லது. நாள நிதானமா கொண்டு போங்க. உங்களுக்கு அதிகமான பய உணர்வு இருக்கிறனால, இன்செக்யூர் ஃபீல் இருக்கிறனால, எல்லா விஷயத்திலும் கலக்கமும், பயமும் நெறையவே இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கு. குடும்பத்தாரும் யாரும் இல்லாதது போல ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட திறமையெல்லாம் பயன்படுத்தி, உங்களோட வேலைகள செய்யணும். திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். கூட வேலை செய்றவங்களோட ஒத்துழைப்பு இல்ல. வெறுமையா தனிமையா நீங்க செய்ற மாதிரி இருக்கு. ம் எத பத்தியும் கவலைப்படாம, உங்களோட வேலைகள தன்னிச்சையா திட்டமிட்டு செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட பொறுமை இல்லாம நடந்துக்கிற மாதிரி இருக்கு. 2 பேரும் கடுமையான வாக்குவாதங்கள், விவாதங்கள் செய்ற மாதிரி இருக்கும். அதனால நட்பான அணுகுமுறை தேவ, சகஜமான அணுகுமுறை தேவ. முடிஞ்ச அளவுக்கு சாத்தியம் இல்ல அப்டின்னா, நீங்க வெளியில கிளம்பி போயிடுறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, பணவரவு எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. தேவையில்லாத செலவுகள் ஏ ஏ ஏற்படுற மாதிரி இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். செலவு செஞ்சுட்டு அப்புறம் வீணா போச்சுன்னு வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பாதுகாப்பு இல்லாத உணர்வு காரணமா தலைவலி ஏற்படலாம், உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஓய்வெடுங்க. ஆ தியானம் பண்றது நல்லது. மகர ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறமா இருக்கு. நாள எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாம நாள கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. உங்களுக்கு நல்ல ஒரு மனோதிடமும், தெளிவும் நிறையவே இருக்கிற நாள். செய்ற செயல்கள், காரியங்கள் உங்களுக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் குடுக்குற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட நிறைய உற்சாகம் இருக்கு. அதனால செய்ற விஷயங்கள் எல்லாத்துலயும் சிறந்த பலன்கள் கிடைக்கும். நாள் முழுக்க எல்லா காரியத்திலும் சிறப்பான நாளா தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இருக்கு. எதிர்பாராத தனவரவு இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் இருக்கு. மனசுக்கு நிறைவான நாளா இருக்கு. மகிழ்ச்சியும், உற்சாகமும் கூடவே இருக்கும். தைரியமும், உறுதியும் நல்லாவே இருக்கு. நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமும், மகிழ்ச்சியும் நிறைவா தான் இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. வேலைய பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள திறமையா செய்வீங்க. உங்களோட திறமைகள வெளிக்காட்டி நல்ல ஒரு பேரும், பாராட்டும் வாங்கக்கூடிய நாளா இருக்கு. அ உங்ககிட்ட நல்ல ஒரு வேலையில தன்னம்பிக்கை அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. சிறப்பா வேலைகள செய்றனால எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஆ சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட அமைதியாவும், அன்பாவும், பாசமாவும் இருப்பீங்க. 2 பேருக்குள்ளேயே நல்ல ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பணவரவு நல்லா இருக்கறனால, குடும்பத்தில சந்தோஷங்கள் நிறைவா இருக்கு. எதிர்காலத்துக்கான முக்கிய முடிவுகள இன்னைக்கு எடுப்பீங்க. சேமிக்கிறதுக்கும் முக்கிய முடிவுகள எடுக்கலாம். வளர்ச்சிக்குரிய நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நல்ல பணவரவு இருக்கு. எதிர்பாராத தனவரவு, அதாவது உங்களோட கடின உழைப்பு காரணமா ஊக்கத்தொகை இல்லன்னா சலுகை வகையில வர வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்கும். செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கு. பயனுள்ள செலவுகள். அதனால பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது. கவலையே இல்லை.
அதிக அளவுல சேமிக்கலாம். பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்க வாய்ப்புண்டு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற தைரியம், உறுதி, திருப்தி எல்லாமே ஆரோக்கியத்த நல்லாவே வைத்திருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கும்பராசிக்கு அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பர்பிள் நிறமா இருக்கு. இப்போ அடுத்த ராசி, கடைசி ராசினா மீன ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு புத்திசாலித்தனத்த சரியான நேரத்தில பயன்படுத்துற நாள். எந்த ஒரு விஷயத்த செய்றதா இருந்தாலும் உங்ககிட்ட நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கிற விதமா தான் செய்வீங்க. நல்ல ஒரு திட்டமிட்ட செயல்பாடு உங்ககிட்ட இருக்கும். தெளிவான சிந்தனைகள் நிறையவே இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியும், தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்கு. உங்களோட இலக்குகள அடையலாம், நீண்ட நாள விருப்பங்கள அடையலாம். வளர்ச்சிக்குரிய நாளா இருக்கு. முன்னேற்றங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. தொழில் வளர்ச்சிக்கும், வேலையில முன்னேற்றத்துக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. வரவுகள் நிறைய இருக்கு, சந்தோஷங்கள் நிறைய இருக்கு. குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பலன் தர விதமா சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றங்கள் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட சிறப்பான செயல்திறன் மூலியமா வேலைகள சிறப்பா வெற்றி பெற நிலை இருக்கு. உங்களோட வேலைகள நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கும். புதிய வேலைவாய்ப்போ, இல்லன்னா பதவி உயர்வோ, ஊதிய உயர்வுக்கோ வாய்ப்பு இருக்கு. நீங்க செய்ற வேலைகள் இன்னைக்கு எல்லாமே பாராட்டும் பேரும் பெற்றுத்தர மாதிரி இருக்கும். வளர்ச்சிக்குரிய நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நேர்மையா நடந்துக்குவீங்க. அது மூலியமா சிறந்த தொடர்பு இருக்கும். நல்ல ஒரு அன்பு, மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இனிமையான தருணங்கள அனுபவிக்கிற நாளா இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. தொணை உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பா இருக்கு. எல்லா விஷயத்திலும் சேமிக்கிறதுக்கு சிறப்பான வாய்ப்புகள் இருக்கு. புதிய முதலீடுகள் செய்றது இன்னைக்கு லாபகரமா இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியமே பண விஷயத்துல இல்லை. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன உறுதியும், தைரியம் காரணமா ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். கடவுளோட ஆசை இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு இருக்கு. உற்சாகமாவே நாள கொண்டு போவீங்க. உங்களோட அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா கடல் நீலமா இருக்கு. நாள மகிழ்ச்சியா, ஜாலியா எந்த ஒரு குறையும் இல்லாம கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் செப்டம்பர் மாத பலன்கள் எதிர்பார்க்குறீங்களோ அவங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இன்னைக்கு இரவு வந்துடும். அப்படி இல்லை எனக்கு பகல் 12 மணிக்குள்ள லைவ் வரலைன்னா நான் அப்படியே அதை கமெண்ட் வரலைன்னா நான் அப்படியே ட்ராப் பண்ணிடுவேன். தேவையில்லாத போட்டுட்டு அது வியூஸ் இல்லாமல் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ உங்களோட விருப்பங்கள் தான் எங்களுக்கு முக்கியம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஓகே, எனக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் வர வர புது விதமான வீடியோக்கள் போடலாம். ஷார்ட்ஸ் எல்லாமே தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.